மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய பதிவில் நாம மத்திய அரசின் மாநில அரசின் முக்கியமான ஒரு சூப்பரான 6 திட்டங்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, சார் திட்டங்கள் தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. நம்ம தினந்தோறும் ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருந்தாலும் திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அப்பப்போ ஒரு சூப்பர் 6 ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது அந்த ஸ்கீம்ஸ்க்காக நம்ம ஸ்பெஷலாக போடுறோம். சரிங்களா? அதில் மக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்கீம்ஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எந்த ஏரியாவிலேருந்து எப்படி கேட்டாலும் நம்ம சூப்பராக சாதிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான 6 திட்டங்கள், மத்திய அரசோடது மாநில அரசோடது. சரியாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம என்னென்ன திட்டங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். அதில் முதல் திட்டம் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் மற்றும் இல்லம் தேடி ரேஷன் திட்டம். சரி, ரெண்டையும் ஒரே இதில் சேர்த்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தபடியாக மக்களை தேடி மருத்துவம் திட்டம், அந்த திட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து இல்லம் தேடி கல்வி திட்டம், 4வது சூப்பரான ஒரு திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம், 5வது சூப்பரான திட்டம் E20 திட்டம், இது மத்திய அரசோடது. அடுத்தபடியாக தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், இதுவும் மத்திய அரசோடது. சரிங்களா? திட்டங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க, நாமளும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோ ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் போடுறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கேட்குற கேள்விகளுக்கு கரெக்டாக கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. நோட்டு போட்டு இது எல்லாத்தையுமே எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சூப்பரான ஒரு சாதனை வெற்றி நம்ம படைக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது முதல் திட்டம் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் மற்றும் இல்லம் தேடி ரேஷன் திட்டம். அதாவது தமிழ்நாட்டில் ஓகேவா, ஏழை மக்களே இருக்கக்கூடாது, 2026ஆம் ஆண்டிற்குள்ள ஏழை மக்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். சரிங்களா? ஒரு ஏழை மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் சில தேவைகள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வழங்கி அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த வறுமையிலிருந்து மீட்டெடுக்குவதற்கு தமிழ்நாடு அரசு அறிவித்த திட்டம் தான் முதல்வரின் தாய்மானவர் திட்டம். இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டமானது அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2024. சரியா? 2024-25 அந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டத்துக்கு கீழே நிறைய துணை திட்டங்கள். சரிங்களா? காக்கும் கரங்கள், ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முதியோர்களுக்கான அந்த இல்லம் தேடி ரேஷன் பொருள் திட்டம். சரிங்களா? இதேமாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஒன்றையும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது 2024-25 தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க. தொடங்கியது தமிழ்நாடு அரசு. தொடங்கப்பட்ட நாள், அதாவது இந்த இல்லம் தேடி ரேஷன் பொருள் அந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 12, 2025. சரிங்களா? இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் தண்டையார்பேட்டை, அமைந்துள்ள இடம் சென்னை. பயனாளிகள் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். நோட் பண்ணிக்கோங்க, எத்தனை வயது? 70 வயதிற்கு மேற்பட்ட 70 அல்லது 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். சமீபத்தில் 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் வழங்கப்படும் அப்படி மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. கூடுதல் செய்தி. சரியாமா? ஓகே. பயனாளியின் வீடுகளுக்கு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்குதல். அப்போ முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் இல்லம் தேடி ரேஷன் பொருள் திட்டம் யாருக்கு? முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும். சரிங்களா? இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 12, 2025 தண்டையார்பேட்டை, சென்னை. அந்த பயனாளியின் வீடுகளுக்கு பக்கத்திலே சரியா ஒரு சின்ன ஒரு குட்டி யானை அல்லது ஏதாச்சும் ஒரு ஆட்டோ மாதிரி, சேர் ஆட்டோ மாதிரி அதில் அந்த ரேஷன் பொருட்களை சூப்பராக கொடுக்குறாங்க. இது முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. சரியாமா? இது ஒரு அருமையான திட்டம். அடுத்தபடியாக மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சரி, இந்த COVID-19 டைமில் முதியோர்கள் சரியா சில குறிப்பிட்ட மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற முடியாது. இதில் லாக்டவுன் வேற போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சரிங்களா? நீங்கள் ஹாஸ்பிட்டல் வர வேண்டியதில்லை, நாங்களே உங்களுக்கு எல்லா சிகிச்சையும் மருந்துகளும் தரோம் உங்கள் இடத்துக்கே அப்படி சொல்கிறாங்க. திட்டத்தினை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. தொடங்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க ஆகஸ்ட் 5, 2021. அதாவது கரெக்டாக அந்த COVID-19 சரி, அந்த COVID-19 வந்த டைமில் மறக்கக்கூடாது. சரியா? ஆகஸ்ட் 5, 2021. எப்பவுமே திட்டங்கள் அப்படின்னாலே தொடங்கப்பட்ட இடமும் முக்கியம், தொடங்கப்பட்ட நாள் முக்கியம், அதே மாதிரி என்ன நோக்கம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? தொடங்கப்பட்ட இடம் பார்த்துக்கோங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளி. எந்த இடமா? தொடங்கப்பட்ட இடம் பார்த்துக்கோங்க சாமணப்பள்ளி, அமைந்துள்ள மாவட்டம் கிருஷ்ணகிரி. நோக்கம் தொற்றா நோய்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை வீடுகளுக்கு தேடி சென்று வழங்குதல். சரியா? தொற்றா நோய்கள் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? தொற்றா நோய்கள் அப்படின்னா சரியா சுகரு, ஓகேவா, ப்ரெஷரு, அதுக்கப்புறம் கேன்சர், இந்த மாதிரி
இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தொற்றா நோய்களை கண்டறிந்து அதுக்கு தேவையான மருந்து பொருட்களை உங்கள் வீட்டுக்கே தேடி வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் சூப்பராக செயல்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு விருதினை தமிழ்நாடு அரசிற்கு வழங்கியிருக்கிறாங்க. அந்த விருதின் பெயர் யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு. என்ன பேருமா? இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிறத ஐக்கிய நாடுகள் சபை எந்த திட்டத்திற்கு வழங்கியிருக்கிறாங்க? மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு. இதே மாதிரி தொட்டில் குழந்தை 1992ஆம் ஆண்டில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரால் தொடங்கப்பட்ட முக்கியமான ஒரு திட்டம். இந்த சிசு கொலையை பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். இந்த திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையோட பொது சபையில் கைத்தட்டல்கள் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிடத்தக்க திட்டம் தமிழ்நாடு அரசோட திட்டத்தை ஐநா சபை பாராட்டியிருக்காங்க. அப்படின்னா இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம். விருதோட பெயர் பார்த்துக்கோங்க, டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது. சரியா? சூப்பரான திட்டம், மறக்காதீங்க. அடுத்தபடியாக இல்லம் தேடி கல்வி திட்டம். அங்கே மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பார்த்தோம்ல, இங்கே இல்லம் தேடி கல்வி திட்டம். இந்த கோவிட்-19 டைமில் சரிங்களா, மாணவர்கள் சரியாக ஸ்கூலுக்கு போக முடியல. அதனால சில சப்ஜெக்ட் சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலேஜ் அந்தளவுக்கு இல்லை. சரிங்களா? அதனால அந்த கற்றல் இடைவெளியை அவங்களுக்கு விட்டு போன அந்த கல்வியை கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்கு தான் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க. சரிங்களா? தொடங்கியது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை. தொடங்கப்பட்ட டேட்டு முக்கிய மக்களே அக்டோபர் 27, 2021. கரெக்டாக இதுவும் இந்த கோவிட்-19 அந்த டைமில் தான். சரியா? தொடங்கி வைக்கப்பட்ட இடம் முதலியார் குப்பம். சரியா? மரக்காணம். இந்த மரக்காணம்ங்கிற பேர் அதில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. முதலியார் குப்பம் அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குது? மரக்காணம். அமைந்துள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், மறக்காதீங்க. சரிங்களா? நோக்கம் இல்லம் தேடி கல்வியை வழங்குதல். சரிங்களா? ஓகே. பயனாளிகள் ஊரடங்கு காலங்களில் கல்வி பெற முடியாத 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். அந்த எப்பவுமே இந்த ஸ்கீம்ஸ் அப்படின்னா யாருக்கு பயன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது முக்கியமாக கல்வி தொடர்பான திட்டங்களாக இருந்தால் 1 முதல் 3ஆம் வகுப்பா, 1 முதல் 5ஆம் வகுப்பா, 1 முதல் 8ஆம் வகுப்பா எல்லாருமே தனித்தனியாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதை கூட செட்டாக கொடுத்து மேட்ச் ஃபாலோங்களை கேட்கலாம். சரிங்களா? பயனாளிகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். ஓகே. பயன் இந்த திட்டத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு அருகிலேயே தன்னார்வலர்கள் மூலமாக ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை சிறப்பு கல்வி கற்பிக்கப்படும். சரிங்களா? எதுலலாம் அவங்களுக்கு வந்துட்டு சரியாக கல்வி கற்க முடியலையோ யாருக்கு? 1 முதல் 8ஆம் மாணவர்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் 5 to 7 வரைக்கும் வாலண்டியர்ஸ் மூலமாக தன்னார்வலர் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். சிறப்பு கல்வி வழங்கப்படும். சரிங்களா? ஸ்கீமோட பேர் இல்லம் தேடி கல்வி திட்டம். தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 27. ஏன்னா நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு திருப்பி சொல்லும்போது நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க, அப்போ தான் மறக்காது. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு திருப்பி சொல்கிறது. ஃபஸ்ட்டு சொல்லும்போது அப்படியே சொல்லிட்டு வந்துடுவேன். ஸ்கீமை முடிக்கும் போது திருப்பி ரிவிஷன் மாதிரி சொல்கிறேன்ல, அப்போ நீங்கள் உங்கள் வாயை திறந்து அப்படி மெதுவாக சும்மா சொல்லி பாருங்க. நம்ம லூஸ் நினைச்சாலும் பரவாயில்ல வீட்டில். சரியா? சும்மா சொல்லி பாருங்க, அது உங்களுக்கு மறக்காது. அதுக்கு தான் ஒரு முயற்சி. சரியா? இந்த திட்டத்தின் பெயர் இல்லம் தேடி கல்வி திட்டம். சொல்லுங்க, இல்லம் தேடி கல்வி திட்டம். தொடங்கியது யாருமா? பள்ளி கல்வித்துறை. தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 27, 2021. தொடங்கப்பட்ட மாவட்டம் விழுப்புரம். விழுப்புரத்தில் முக்கியமான இடம் மரக்காணம். மரக்காணத்தில் எக்ஸாக்டாக எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலியார் குப்பம். நோக்கம் இல்லம் தேடி கல்வியை வழங்க வேண்டும். யாருக்குமா? 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. சரிங்களா? டைமிங் பார்த்தீங்கன்னா 5 to 7 ஈவினிங் டைமில். இந்த பயிற்சி யார் மூலம் வழங்கப்படும்? தன்னார்வலர்கள் மூலம் வழங்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி அந்த மாணவர்கள் தன்னார்வலோட விகிதம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1:20. ஓகேவா? ஒரு தன்னார்வலர் 20 மாணவர்களுக்கு கல்வி வந்து கற்பிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த தன்னார்வலருக்கு அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி மாதம் ரூபாய் 1000 ஓகேவா நிதி உதவியாக வழங்கப்படுகிறது. சரி, ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. அடுத்த திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பார்த்தல, அதே மாதிரி இந்த திட்டத்துக்கு என்ன பேருமா? மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். ஒரு முறை சொல்றேன், செகண்ட் டைம் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. சரிங்களா? அது உங்களுக்கு மறக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, அதுக்கு தான். சரி, இந்த திட்டம் தொடங்கியது நம்முடைய தமிழ்நாடு அரசு தான். சரியா? தொடங்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, பிப்ரவரி 5, 2024. சரியா? பிப்ரவரி 5, 2024 தொடங்கியிருக்கிறாங்க. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரியோட தலைநகரம் நாகர்கோவில். நாகர்கோவிலில் தொல்லவிலை அப்படிங்கிற இடத்துல இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. சரியாமா? அடுத்தபடியாக இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் பாருங்க, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எங்க இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 63 வகையான பரிசோதனைகள் வழங்கப்படும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் ஓகேவா நேர பெரிய பெரிய ஜிஹெச்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்து பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 63 வகையான பரிசோதனைகள். சரியா? இந்த தைராய்டு டெஸ்ட்லேருந்து சுகரு ஓகேவா இந்த மாதிரி ஒரு 63 வகையான பரிசோதனைகளை தமிழ்நாடு அரசு இலவசமாக வழங்குறாங்க. இதுக்கு பேர் தான் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இதுலேயும் இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா சில வாகனங்கள் மூலமாகவும் இந்த சுகரு ப்ரெஷர்லாம் பார்க்குற மாதிரி ஒரு வசதியை இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசு சூப்பராக செயல்படுத்திட்டு
கொடுத்துருக்காங்க. சரியா? திட்டத்தின் பெயர் என்னமா? மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். தொடங்கப்பட்ட இடம் தொல்லவிலை, நாகர்கோவில். என்னைக்கு? பிப்ரவரி 5, 2024. இதோட நோக்கம் 63 வகையான முக்கியமான அந்த அடிப்படை நோய்களுக்கான பரிசோதனைகளை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வழங்குதல். சரியா? அடுத்த மத்திய அரசோட சூப்பரான ஒரு சுற்றுச்சூழல் தொடர்புடைய திட்டம் பார்த்துக்கோங்க. E20 திட்டம். E ஃபார் எத்தனால். சரியா? நம்ம அன்றாட வாழ்க்கையில் பைக்கு, காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பெட்ரோலில் ஓகேவா 20%, எத்தனை சதவீதம்? 20% எத்தனாலை கலந்து விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு தொடங்கிய ஒரு சூப்பரான திட்டம் தான் இந்த E20 திட்டம். இந்த எத்தனாலை கலக்கும்போது அதுலேருந்து வெளிவருகிற, அதாவது இந்த பைக்கு, காரை வந்து நம்ம ஓட்டும்போது அதுலேருந்து வெளிவர அந்த ஓகேவா இந்த காற்று மாசுபாடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த E20 திட்டத்தினை அறிவித்தது யாரு? நம்முடைய மத்திய அரசு. இந்த திட்டம் 2023ஆம் ஆண்டில் சரியா பெங்களூருவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. திட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இந்த வருஷம் 2023 பெங்களூரு. சரி, அந்த E20 என்பது 1 லிட்டர் பெட்ரோலில் 20% எத்தனால் மற்றும் 80% பெட்ரோல் கலந்த எரிபொருளை குறிக்கிறது. 1 லிட்டர் அப்படின்னா அதில் 80% தான் பெட்ரோல் இருக்கும், 20% எத்தனால் இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கடைசியில் 100% சரிங்களா அந்த எத்தனால் கலந்த எத்தனால் அந்த எரிபொருளை தான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் முயற்சிகளை. ஓகேவா? இந்த திட்டம் பெட்ரோல் இறக்குமதியை குறைக்கவும் பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைக்கவும் நோக்கமாக கொண்டது. சரியா? நம்ம வந்து நிறையா காரு, பைக் எல்லாமே அசால்ட்டாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சரி, அதனால நமக்கு நிறையா பெட்ரோல் தேவைப்படுது. இதுக்கு ரஷ்யா, அந்த அமெரிக்கா மாதிரி நாடுகளை நம்ம நிறையா டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் கம்மி பண்ணணும். அதுக்கு இந்தியாவிலேயே எத்தனாலை தயாரிக்கணும். சரி, அந்த எத்தனால் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த கரும்பு சக்கை, சரி அந்த ஃப்ரூட்ஸ் ஓகேவா மற்றும் அரிசி இதிலிருந்து தான் இந்த எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. அது இந்தியாவிலே சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. ஓகேவா? அதனால இந்தியாவிலே எத்தனாலை தயாரித்து வெளிநாட்டிலேருந்து அந்த பெட்ரோலை இறக்குமதி செய்வதை குறைக்க வேண்டும். சரிங்களா? என்னொன்று சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. சரியா? அந்த கார்பன் சொல்லுவாங்கள்ல அந்த வாயு ஓகேவா இந்த காற்று ஏர் பொல்யூஷன் ஓகேவா இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். இதன் மூலம் பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் முக்கியமான நோக்கமாக கொண்டது இந்த E20 திட்டம். சரியாமா? இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் என்று கருதப்படுகிறது. ஓகேவா? ஆனால் பைக்கில் மைலேஜ் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாமா? ஓகே. ஏனெனில் இந்த திட்டம் சரிங்களா எத்தனால் ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிபொருள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் புதுப்பிக்கத்தக்க எரிபொருள்னா சரிங்களா நம்ம வந்துட்டு எவ்வளோ நாளும் சரி பயன்படுத்த அது காலியாகாது. மீண்டும் நம்ம அதை வந்து உருவாக்க முடியும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எதுவும் தயாரிக்கப்படுகிறது? கரும்பு சக்கை, அரிசி ஓகேவா இந்த ஃப்ரூட்ஸ் ஓகேவா அதில் அந்த பழங்கள் அதுலேருந்து நம்ம தயாரிக்கப்படுகிறது இந்த எத்தனால். எத்தனால் என்பது கரும்பிலிருந்து சர்க்கரையை பதப்படுத்துவதன் மூலம் பெறப்படுகிறது. ஓகேவா? மேலும் அரிசி, உமி அல்லது மக்காச்சோளம் போன்ற பிற மூலங்களில் இருந்தும் பெறப்படுகிறது. அதனால தான் இந்தியாவில் இதை தயாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2025 முதல் 2030 வரை பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதை அடைவதற்கான இலக்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. இந்த 20% எத்தனாலும் மிக்ஸ் பண்ணுறது 2025 2030 100% நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த நோக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக அகைன் பார்த்துக்கோங்க ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அரசோட திட்டம். திட்டத்தின் பெயர் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம். சரியா? கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் சொல்லுவாங்க நேஷனல் லெவலில். சரிங்களா? தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஜனவரி 2023 இது மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. ஓகேவா? இந்த பசுமை ஹைட்ரஜன் என்பது பார்த்துக்கோங்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி நீரின் மின்னார் பகுப்பு மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஹைட்ரஜன். சரிங்களா? இதுவும் புதுப்பிக்கத்தக்க உடையது. சரிங்களா? அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுற்றுச்சூழலுக்கு அந்த அளவு மாசு ஏற்படாது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்தி ஹைட்ரஜன் உற்பத்தி செய்வதை விட மிகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகும். சரி, அந்த புதைப்படிவ பொருட்கள் எரிபொருட்கள்னா இந்த பெட்ரோல், டீசல் ஓகேவா அதை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அந்த கார், பைக்கு சரியா மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துறதை விட இந்த ஹைட்ரஜன் ஓகேவா அதை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு வாகனங்களையோ வேற சில விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழலுக்கு அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது ஒரு அருமையான திட்டம், மறந்துடக்கூடாது. சரியாமா? இந்த தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தின் முக்கியமான குறிக்கோள்கள் எதற்காக இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பசுமை ஹைட்ரஜனின் தேவை, உற்பத்தி, பயன்பாடு மற்றும் ஏற்றுமதிக்கான ஒரு பெரிய சந்தையை இந்தியாவில் உருவாக்க வேண்டும். சுத்தமான எரிசக்திக்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக
2030ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட் முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. 2030ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட் புதை படிவமற்ற மின்சாரத்தை நிறுவ வேண்டும். அதாவது புதுப்பிக்கத்தக்க அந்த எரிசக்தி மூலமாக 500 ஜிகாவாட்டை உற்பத்தி செய்ய வேண்டும். எந்த ஆண்டுக்குள்ள? 2030ஆம் ஆண்டிற்குள்ள. அது இந்திய அரசோட இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு இந்த தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 2070ஆம் ஆண்டிற்குள் நிகர பூஜ்ஜியத்தை அடைய வேண்டும். அதாவது கார்பன் எமிஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த கார்பன் உமிழ்வு அது வந்து 0 லெவலுக்கு வந்துடணும். சரியா? அதுக்காக இந்திய அரசு இந்த இயக்கத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? தேசிய அனல் மின் கழகம், சரிங்களா, எப்படின்னு சொல்லி பாருங்க. தேசிய அனல் மின் கழகம் மற்றும் குஜராத் எரிவாயு நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்தியன் முதல் ஹைட்ரஜன் கலப்பு திட்டத்தினை சூரத்தில் தொடங்கியுள்ளது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தேசிய அனல் மின் கழகம் மற்றும் குஜராத் எரிவாயு நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்தியன் முதல் ஹைட்ரஜன் கலப்பு திட்டத்தினை தொடங்கிய இடம் சூரத். மறந்துடாதீங்க. சரிங்களா? சூரத் வேற எதுக்குமா ஃபேமஸ்? டைமண்ட் கட்டிங் மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரியாம்மா? ஓகே, நம்மளுடைய சூப்பர் 6 அந்த திட்டங்களை முடிச்சாச்சு. இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் என்னன்னா ஒன்றுமே இல்லை, நான் கேள்வி சொல்லலை, 6 திட்டங்கள் பார்த்துருக்கோம்ல, இந்த 6 திட்டங்கள் பேரையும் சொல்லி அது எப்போது தொடங்கப்பட்டது அது அப்படியே சூப்பர் 6 கேள்வியா பதிலில் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? தயவுசெய்து கமெண்ட் சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? சும்மா கேட்டுகிட்டே போனால் அன்னைக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நாளாக மறந்துடும். சரியா? டைப் பண்ணும்போது உங்களே அறியாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைண்டில் ஏறும். எக்ஸாம் டைமில் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஸ்கோர் பண்ணி உங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்ய முடியும். சரிங்களா? நல்லா நோட்டு போட்டு எழுதுங்க. திருப்பி சொல்கிறேன் நினைக்க வேண்டாம். நோட்டு போட்டு எழுதாத எந்த ஒரு நோட்ஸும், ஓகேவா, எந்த ஒரு ஜெராக்ஸும் பிடிஎஃப்பும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகாது. கையில் எழுதினாதான் அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெமரிக்கு வரும் நம்ம திங்க் பண்ணும்போது. சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறோமா, தயவுசெய்து நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நம்மளோட ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சொல்கிறதா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நம்ம டெய்லி கொடுக்குற எல்லா அப்டேட்டும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.